நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக சஞ்சாரம் சமூக சித்திரம் வழங்குபவர் பிக்வெல்லை சஃப்வான். எழுதியவர் கலாபூஷணம் அம்பாந்தோட்டை நியாஸ் மூசின். இந்த மைமூன் இன்னமே வீட்டுக்கு வந்த செய்யல குசினிய வேற தொடர்ந்து போட்டு போயிட்டீங்க. அந்த 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 பூனை வேற மோப்பம் போடுது. சிபஸ் 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 சட்டி இருக்குது, முட்டி இருக்குது, திறந்து வச்சுட்டு போயிட்டாவே மைமூனா. பூனை இருக்குது, பள்ளி இருக்குது, சமைச்சு வச்சதை திண்டு பத்திச்சோ தெரியாவே. புத்தி சொன்னா கேட்க மாட்டா, கத்தி சொன்னா தாங்க மாட்டா. புத்தி சொன்னா கேட்க மாட்டா, கத்தி சொன்னா தாங்க மாட்டா. சுவர அந்த கஜ்ஜம்மா மெடமோட ஊர்பலம் அலசிட்டிப்பா. ஒரு போனாவது எடுக்க வேணாமாவ. நான் இங்க மைமூன் பேசுறேன். ஓ எதுக்கப்பா போன் பண்ணி பண்ணி கரைச்சிட்டாரே. 18 மிஸ் கால் இருந்துச்சு. மிஸ் காலும் மிஸ்கின் காலும். இன்னைக்கு உங்களோட தம்பி சல்மான் வெட்டிங் நினைப்பில்லையா? உங்களோட கஜ்ஜுமா மேடம் கிட்ட உடுப்பு ஹேர் எடுக்க போனீங்களே, என்னாச்சு? ஓ இப்ப அதுக்கு என்னவாமி? இப்ப என்னவாமா? நீங்க மாப்பிள்ளையோட தாத்தா, நான் மூத்த மச்சான். நேரத்தோட சேர்த்து வரவங்கள பன்னீர் அழிச்சு வளர்க்க வேணாமா? நீங்க ஒழுங்கா இருந்தா நான் எதுக்கப்பா மத்தவங்க கிட்ட ஹையர் எடுக்கணும்? இந்தாங்க நேரத்தோட போனாத்தான் மேலாள் அள்ளின அந்த பிரியாணி சுட சுட கிடைக்கும். லேட்டா இனி அடிச்சோதுதானோ. நீங்க சாப்பாட்டுலயே இருங்க. சல்மான் தம்பி கொரியாவில வேலை செய்யறதால நல்ல பசை உள்ள பார்த்து தான் கல்யாணத்துக்கு வருவாங்கப்பா. அதுக்கு இப்ப எனக்கு என்ன செய்ய சொல்றீங்க நீங்க? நீ அதுக்கு நாங்களும் ரிச் லுக்ல போகணும். அப்படி போவானாமா? வளமைய போல இருக்கிறத போத்து கொண்டு போனா தாரப்பா மதிப்பாங்க. சரி சரி, சும்மா வள கொல கொலன்னு பேசிக்கொண்டு ஈக்காம வைங்க போன. எனக்கு இங்க நிறைய வேலைக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் யூசுப் நானா, என்ன கதை? சல்மான கல்யாணத்துக்கு போற ஐடியா இல்லையா? நான் ரெடி, நீங்க ரெடியா? அந்த ஐத்தறிச்சல ஏன் கேக்குறீங்க சாஹிப் நானா? மைமூன் கல்யாணத்துக்கு கொடுக்க நல்ல உடுப்பு இல்லைன்னு சொல்லி கோவத்தோட கட் பண்ணிட்டாவே. என்ன என்ன உங்களை கட் பண்ணிட்டு விட்டுட்டே போயிட்டவா? இல்லாதத உண்டு பண்ணவான சாஹிப் நானா. அவ டெலிபோனை கட் பண்ணிட்டான் செல்ல வந்தேன். அப்போ அடம் பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காவா? நான் அழுதாலும் அவ எப்ப சரி அழுது குழம்பின நீங்க பாத்தீங்களா? நீங்க தானே பார்த்து. மைமூ சிங்க பெண்ணாச்சே, அவட வளப்பு அப்படி. நல்ல வளப்பு. மாப்பிள்ளையே சுங்கா மாதிரி அடக்கி வச்சுட்டு அவ சிங்கம் மாதிரி ஊர வளம் வாரா. சாச்சாக்காரன் பெரிசா பேசுறாரு. நல்ல குடும்பம், நல்ல வளர்ப்பு. என்ன தனியா இல்ல அந்த சிங்கப்பன் இன்னும் வீட்டுக்கு சங்கம மகளேன்னு யோசிக்கிறேன். யோசிக்கவானா பயப்படவானா யூசுப்ரானா, அவ டைமுக்கு டாங்குன்னு ஜோர ஆஜராயிடுவா. அதுக்கு இல்ல சாஹிபா, தம் பிரியாணியே சுட சுட ஒரு டம் பிடிச்சாதான் அலாதியான ருசி. ஆறி போனா ருசியே மாறி போயிருமோ. என்ன மனுஷன் இவர்? பொண்டாட்டி வரத பத்தி கவலை இல்ல, புரியாணி ஆரம்போதான் இந்த கவலை இருக்கு. ஆட்டுல இருந்து ஒரு பொம்பளை இறங்கிட்டு வர மாதிரி தெரியுது. மலை ஜூடி மைமூனும் இல்லாத நேரத்து தாரப்பவா மூவி சீரியல்ல வர மாதிரி வர இந்த மேக்கப் டோனதாரு. ஊடு தெரியாம வழி தவறி வார பொம்பளையோ தெரியா? அந்த மாதிரி தெரியல. எதுக்கும் சுருக்க பேசி அனுப்பிடுவோம் நாங்க. ஓ மேடம் மேடம், வந்த உடனே வீட்டுக்குள்ளே போறீங்க. மகள் மைமூன் வெளியில போயிருக்கா, இப்ப வருவா. பாத்தீங்களா சாஹிபா, செல்ல கேட்காம புத்துவத்தை இழுத்து போட்டு கால் மேல ஹால் போட்டு இருக்க பசங்க ஒரு மட்டும் பருவாதி வேணாமா இருக்கு. வேர்த்தா ஃபேஷியல் எல்லாம் கரைஞ்சிடும். சுருக்க ஃபேனை போட்டுட்டு குடிக்க ஜில்லுன்னு சொல்லி ஒரு கூல் வாட்டர் கொண்டு வாங்க. வந்திருக்கிறது லேசில் பட்ட பொம்பளை மாதிரி தெரியல. மைமூண்ட குரல்ல வேற பேசுற மாதிரி இருக்குது. பேசாம சொல்றத செய்யுங்க. மேடம், நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? யார தேடி வந்தீங்க? நான் இந்த வீட்டுக்கு நான் வர நான் யாருக்கிட்டையும் கேட்க தேவையில்லை. இந்த வீட்டுக்கார மிஸ்டர் யூசுப்
என் ஹஸ்பண்ட். நான் மிஸ்ஸஸ் யூசுப். போதுமா? யூசுப் நானா? இது என்ன பாரப்பட்ட அநியாயம்! ஏண்டவள் மைமூனுக்கு இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சுட்டு நிக்கிறீங்களே, இந்த வயசுல உங்களுக்கு 2வது தேவையா? என்ன மைமூண்ட கதை என்ன ஆகுறது? சாய்பனானா, எனக்கு ஒண்ணுமே தெரியா. கண்ணால வாங்குறதும் போய், காதால கேட்கறதும் போய், தீர விசாரிக்கிறதே இந்த மேக்கப் போனிக்கா தாரண்டே எனக்கு என்ன தெரியா. இதுக்கு புறம் விசாரிக்க என்ன ஈகுது? இங்க பாருங்க யூசுப் நானா, முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கவானோ. நீங்க இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு நான் மனால நம்பல. நான் சொல்றது நம்புங்க சாய்பனானா, இந்த பொம்பளை தாரண்டே எனக்கு தெரியா. நிப்பாட்டுங்க யூசுப் நானா, உங்களோட பொய் புராணத்தை. உபாசக பூசா மீயா தென்ன அல்லனா என்று சும்மா சொன்னாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், நான் இந்த பொம்பளைய முன்ன பின்ன கண்டதும் இல்ல, பேசினதும் இல்ல. இதுல என்னமோ ஒரு மாயமேக்கி எங்களை ஏமாத்த பாக்குறா. நானா ஏமாத்துறேன்? இம்பிட்டு காலமும் குடும்ப நாடாத்தி போட்டு இப்ப கண்டதும் இல்ல, பேசினதும் இல்ல அப்படின்றீங்களே. அல்லா, நான் என்ன செய்வேன்? அஸ்ஸலாமு அலைக்கும் யூசுப். சாய்பனான வேற நிக்காரு. வாங்க. தார் இந்த பொம்பளை எதுக்கா வந்திக்காங்க? பிரச்சனையா சிக்கலா? வலைக்கும் சலாம் மாஸ்டர். எல்லாம் இந்த பொம்பளையால வந்து பலாய். யார் இந்த பொம்பளை? ஃபுல் மேக்கப் எல்லாம் போட்டு ஒரு ஆக்ட்ரஸ் மாதிரி நிக்கிறா. இந்த பொம்பளை தான் எனக்கு தெரியா. மைமுன்ன வயசா பேசுறா, மிஸ்ஸஸ் யூசுப் சொல்றா. கிழக்குல உதிக்க சூரியன் மேற்குல உதிச்சாலும் எங்கட யூசுப் நானா தான். என்னோட நினைச்சு பார்க்க மாட்டாரு சுத்தமா. மைமுனை கட்டி கொண்டு பண்ற பாடே பெரிய பாடு. நான் சூழல் போன அற்படிய நாடுவேன் மருவா. இங்க பாருங்க மேடம், நீங்க ரொம்ப யங்கா அழகா இருக்கிறீங்க. இந்த தட்டை சொட்டை மயிக்கிற யூசுப் நானோட வைஃபண்டா யார் நம்புவாங்க? இந்த பொம்பளை கிட்ட யூசுப் நானோட பயோடாட்டா பத்தி பேசாம இவ யாருன்னு விசாரிங்க மாஸ்டர். அதுவும் நிசந்தான். இந்த மேடம் முதல்ல சொல்லு, நீங்க தாரு உண்மையை சொல்லுங்க, எங்க இருந்து வாரீங்க? என்ன மாஸ்டர், எதிர நிக்காவுக்கு நீங்க தானே சாட்சி. இப்படி மனசாட்சி இல்லாம பேசுறது நியாயமா? மாஸ்டர் சரியான டபுள் கேப்காரன் நீங்க. நிக்காவுக்கு சைன் பண்ணி போட்டு ஒன்னும் தெரியாத மகபபா மாதிரி இருக்கீங்க நீங்க. என்ன சோதனை இது? என்ன சோதனை இது? சோதனையும் இல்ல ஒன்றும் இல்ல. நான் தான் மைமூன், MLSS. நீங்க முந்தி பார்த்தது தேய்பிற, இப்ப பாக்குற மைமூன் ஃபுல் மூன். மைமூனா இது என்ன உடுப்புட மாதிரி முகத்துல மாதிரி என்ன போகிற ஒழுங்கா தானே நீங்க போனீங்க. இந்த உடுப்புட பேரு லெஹன்கா. அபாயா எல்லாம் பழைய ஃபேஷன். இப்ப கல்யாண வீட்டுக்கு எல்லாரும் லெஹன்கா தான் உடுக்குறாங்க. அது சரி, அது என்ன உங்களோட பேருக்கு பின்னால MLSS புதுசா கிடைச்ச பட்டமாவே? முஸ்லிம் லேடிஸ் சொசைட்டி செக்ரட்டரி என்கிறதான் சுருக்கமா. ஃபேஷனா MLSS அப்படின்னு வச்சுட்டார். அதென்ன உங்களோட கொண்டாட மாதிரி சுனாமி அலை மாதிரி பொங்கி கிடக்குது, சாஞ்ச கோபுரம் மாதிரி சாஞ்சி கிடக்குது. அல்லா சாச்சா, இதுக்கு சொல்றது நயன்தாரா ஹேர் ஸ்டைல். உங்களோட முகத்துக்கு என்ன நடந்துச்சு மைமு? அல்லா, நீங்க என்னப்பா, நீங்க வெறுமனே கிணத்து தவற ஐயாவா ஐயா அல்லா, நீங்க வெறுமனே கிணத்து தவக்கத்தா. இதுக்கு சொல்றே ஃபேஷியல். ஃபேஷியல்லையோ மூஷல்லையோ உங்களோட இந்த திடீர்னு மாற்றத்துக்கு என்ன காரணம்? ஆளே அடையாளம் தெரியாம நிக்கிறீங்க. கல்யாணத்துக்கு கொடுக்க நல்லா அபாயா தர சொல்லி கையுமா தாத்தா கிட்ட போன்ல கேட்டேன். அதுக்கு கையுமா தாத்தா என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? இங்க பாருங்க மைமூன், எங்களுக்கு எல்லாத்தையும் உலகத்துக்குள்ள இருக்கிற மாதிரி நாங்க காட்டணும். இப்ப நீங்க யூசுப் நானோட வைஃப் மட்டும் இல்ல, எங்களோட லேடி சங்கத்து செக்ரட்டரி.
கொஞ்சம் சளி எடுத்துக்கொண்டு வாங்க. உங்களை நான் பியூட்டி செலூனுக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டு ஒருத்தருக்கும் கண்டுபிடிக்க இயலாத மாதிரி நான் மாற்றி காட்டுறேன். நான் அங்க போனதும் செலூன்காரி உங்களை யாரை போல மாத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். கயல் சீரியல்ல வர அந்த ஹீரோயின் மாதிரி என்ன மாத்துங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அது சரி, உச்சந்தலையில இருந்து நடுநெத்தில வரையில வால் போல ஒன்று தொங்குது, அது என்ன மைமு? அது நெத்தி போட்டு அப்ப தொங்கட்டான்ல இருக்கிற அந்த செயின தலைமசிரோட மாட்டிக்காங்களே, அது என்ன? அது முடி மாட்டி. மூக்குத்திக்கும் காது தொங்கட்டனுக்கும் இடையில ஒரு செயின் தொங்குது, அது மூக்கணங்கயிறா? அது சரி மைமுன் தாத்தா, இந்த உடுப்பு நகையெல்லாம் நீங்க சல்லு கொடுத்து வாங்கினீங்களா? நீ செலவுதான். அத பார்த்தா எங்கட இந்த ரெஸ்பெக்ட் என்ன அவரை இந்த செலவையெல்லாம் உங்களோட லேடிஸ் சங்கம் பொறுப்பெடுத்தாங்களா? அதான் நான் கேக்குறேன். அப்படி கொடுப்பாங்களா? நான் தான் கொடுத்தேன். அந்த லைட் பில் கட்டவும் தண்ணி பில் கட்டவும் எங்கடவர் தந்த சல்லியை தான் கொடுத்தேன். மைமூன் எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்துட தள்ளி, இனி எனக்கிட்ட தள்ளி இல்ல. கடன் கட்டாட்டும் நீங்க இருட்டுல குருட்டு பார்வை பாருங்க. நானும் வேண்ட உம்மா வீட்டுக்கு போறணும். ஐயோ யூசுப் நானா, அப்படி போவான யூசுப் நானா. இன்னைக்கு மிச்ச மடத்துல நடக்கிற கூத்து தான் இது. அதிகமாக போன பார்த்து மண்ட மறந்து போச்சு. பியூட்டி பார்லர் பணத்தை கட்டி அழகு மல்லியலாச்சு. அறிவில்லாம புருஷன் பணத்தை பேசியெல்லாம் மாத்தி இந்த உலகம் எல்லாம் நம்ம பார்த்து சிரிக்கும். என்ன செய்வோம்? துனியா போற போக்க பாரு யூசுப் நானாவே. டிங்கிரி டிங்காலே மைமூன் டிங்கிரி டிங்காலே. ஐபுடானா, நீங்க பாட்டாலேயே ஒரு போடு போட்டுட்டீங்க, ரோட்டை காட்டிட்டீங்க. முந்தியண்டா கல்யாணத்துக்கு போனோமா, திண்டோமா, கொடுக்க வேண்டிய ஹக்க கொடுத்தோமா, வந்தோமான்னு இருந்தோம். இப்ப அப்படியா நடக்குது யூசுபனானா? தொடங்கின நாளேந்தே எக்கச்சக்க செலவு. இனி மனுஷனை இல்லாம கேட்கணுமா நீங்க? இதெல்லாம் எங்கட கலாச்சாரத்துக்கு கொஞ்சமும் ஒத்து வராது. மேல்நாட்டு கலாச்சாரத்தை மத்தவட கலாச்சாரத்தை கட்டி பிடிச்சு கொண்டு வீணா செலவு செஞ்சு மாயிறாங்க. அந்த காலத்துல இந்த பியூட்டி செலூன் ஃபேஷியல் எல்லாம் இருந்துச்சா? ஆனா பொம்பளைங்க சும்மா தேவதைகள் மாதிரி என்ன அழகா இருந்தாங்க. மாஸ்டர், அந்த காலத்து பொம்மைகளை கிட்ட காஸ்மெட்டிக் ஐட்டம்னா தெரியுமா அவங்களுக்கு? என்னது? தலைக்கு தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி சமைச்ச எண்ணெய், முகத்துக்கு பவுடர் இல்லாட்டி மஞ்சள் தூதான் மாஸ்டர். சாய்புனானா, அந்த காலத்துல எங்கட வாப்பா மும்மாம் கல்யாணத்துக்கு எப்படி போவாங்க தெரியுமா? சொல்லுங்க மாஸ்டர், சொல்லுங்க. வாப்பா இந்த கோட் சேட்டுக்கு மேல கோட்டை போட்டு இந்த பழைய காட்சாரம் முடுத்து தட்டிச்ச பெல்ட்டிக்கு பெல்ட் அதை கட்டுவாரு. துருக்கி தொப்பியை போடுவாரு. தலையை ஆட்டி ஆட்டி நடக்க கொள்ள தொப்பிட குஞ்சானிக்கே அந்த குஞ்சான் அங்கால இங்கால ஆடும். அதை பார்த்து கொண்டே ஈக்கலும். அப்ப பொம்பளைகள் எப்படி போகணும்? இந்த அபாயா ஜில்பார் குல்பார் ஒன்றும் இல்ல, எல்லாம் இந்தியன் சாரி தான். ஆனா சின்ன மாத்தம். அது என்ன மாத்தம்? சொல்றேன். கல்யாண ஊடு விசேஷ ஊடுண்டா மட்டும் இந்த மணிப்புரி காஞ்சிபுரம் சாரி உடுத்து மொக்காட்டால தலையை மறைச்சி நிலத்தை பார்த்து கொண்டு போவாங்க. ஆம்பளைங்க பொம்பளைங்கள அவங்க உடுத்து வார கலாச்சார உடுப்புல கொண்டே இனங்காணியலும். இன்னைக்கு ஆம்பளை பொம்பளை யாவி, பொம்பளை ஆம்பளை யாவி. இந்த மெலே இந்த ஜாவ ஆக்கள்கிட்ட கல்யாண வீட்டுக்கு போயிட்டு பாருங்க. தோணி மாடல்ல எல்லாருமே தொப்பி போட்டிருப்பாங்க. இது செல்றது சொங்க தொப்பி அண்டு. அப்படியா? சோழர்களுக்கு தனி தொப்பி இருக்குது, அதுதான் துருக்கி தொப்பி. இப்ப இது புதிய மாப்பிள்ளை மட்டும் தலையோட மட்டுமே நிக்குது. இப்போ நோ சொங்கம், நோ துருக்கி. மாப்பிள்ளை மாறும் போடுறது இல்ல, அவங்க பென்சி கட், சைட் கட், அத தொப்பியால மறைக்க புரியும் இல்ல. அதுதான் மாஸ்டர் இப்போ பேஷன். இப்படி பேசி இருந்தா சரியா? மைமூன் கல்யாண வீட்டுக்கு போக ரெடி ஆகுங்க. நான் ரெடி. நீங்க ரெடி என்றாலும் உங்களோட வர நான் ரெடி இல்ல. சரி, உங்களோட ஆசைப்படி நான் மேலே உடுப்போட வாரேனே. நீங்களும் சொங்க தொப்பிய போட்டு கொண்டு வாங்க. சரி அப்படியே வாரன். ஆனா ஒரு கண்டிஷன், அங்க இருக்கிறவங்களுக்கு சொல்லி வைங்க, என்ன துவான்னு கூப்பிட வேணும்னு சொல்லி.
துவானண்டி சென்னாக்கா மதிப்பான செல்லப்பா. நாங்க சொல்வோமே தோர மகத்தே ஐயா, அது போலத்தான் நான் பேத்து மேலே உடுப்போட வாரேன். கொஞ்சம் நில்லுங்க. நான் வாழ்த்தி அனுப்ப போறேன் உங்களுக்கு. வாழ்த்து போறாங்க மைமுன் போறாங்க, கலசாரம் பேண போறாங்க, கல்யாண நாளில் மனமே மகிழ இந்நாளில் மைமூன் போறாங்க. மைமூன் போறாங்க, கலசாரம் பேண போறாங்க. என்ன வாழ்த்துறாங்க. சஞ்சாரம் சமூக சித்திரத்தில் இன்று பங்கு கொண்டவர்கள் கலாபூஷணம் திக்வலை சஃப்வான், கலாபூஷணம் நெய்ரஹீம் ஷாஹித் மற்றும் அக்குரணே சஹாப்தீன் ஆகியோர். எழுதியவர் கலாபூஷணம் அம்பாந்தோட்டை நியாஸ் மூசின். நிகழ்ச்சி தயாரிப்பு ஃபாத்திமா ரீசா ஹுசைன். சஞ்சாரம் சமூக சித்திரம் கேட்டீர்கள். வழங்கியவர் திக்வல்லை சஃப்வான். திருமணம்